சாரதா வந்து பெரிய பொண்ணு ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு விஜய்க்கு சந்தோஷம் தாங்க முடியல. அவங்க தாத்தா கிட்ட சொல்லி என்ன பண்ணுறாரு, ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு வந்து நம்ம காவேரி வீட்டுக்கு கரெக்டாக சடங்கும் போது வந்து கிளம்பி போயிடுறாரு. அங்கே வந்து விஜயை பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன விஜய் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பையன் எதுக்கு இங்கே வரான், இவனுக்கும் இந்த வீட்டுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. வாங்க மாப்பிள்ள வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வரவேற்கிறாங்க நம்ம சாந்தியை பார்த்துட்டு எல்லாருமே வந்து எதுக்காக இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்றாங்க. இது என்ன தப்பு இருக்குது, நம்ம வீட்டு மாப்பிள்ளையை நம்ம வரவேற்க தான் செய்யணும், உங்களுக்கு தான் மரியாதை தெரியல, எனக்குமா மரியாதை தெரியல அப்படின்றாங்க. ஏன்டி இப்படிலாம் பண்ணுற, சாரதா ஏதோ சொல்ல போகிறாடி, நீ அமைதியாக இருமா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க சாந்தி. வாங்க மாப்பிள்ள, ஐயோ நீங்கள் ஒருத்தர் தாங்க வாய் நிறைய நம்ம மாப்பிள்ள வாங்க அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டீங்க, இந்த வீட்டில் யாருமே என்னை மதிக்கிறதே இல்லைங்க, என்னை கூப்பிட்றது கூட கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு விஜய். அதை கேட்டு நான் இருக்கேன்ல, உங்களை யார் மதிக்காமல் போகிறாங்க நான் பார்க்குறேன் அப்படின்னோடனே அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க நம்ம வந்து சாரதா. அடுத்து வந்து என்ன சாரதா அமைதியாக இருக்க, வாங்கன்னு சொல்ல மாட்டியா அப்படின்னோடனே அப்படியே பார்த்து டென்ஷன் ஆகுறாங்க. உடனே வந்து சரி பரவாயில்ல விடுங்க, அவங்க சொல்ல நீங்கள் சொல்லிட்டீங்களே அப்படின்றார் விஜய். விஜயோட தாத்தா எல்லாருமே வந்து வராங்க. அதுக்கப்புறம் நிறைய சீர்வரிசை சேர்த்துட்டு, தம்பி அசத்துட்டிங்களே, இவ்வளோ சீர்வரிசை சேர்த்துட்டு வந்திருக்கீங்க, யாருமே இப்படிலாம் பண்ணவே முடியாதுப்பா, என்னமே சொல்ல, பெரிய ஆள்னா பெரிய ஆள் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாந்தி வந்து அப்படியே சந்தோஷமாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்து பார்த்தல கெத்த எப்படி பண்ணுறாருன்னு, அதுதான் சொல்கிறது, இந்த மாதிரி பெரிய இடம்லாம் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க, இதெல்லாம் கூட அனுபவிக்க தெரியாமல் வேணான்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விடுறாங்க சாரதாவை. நீ சாரதா இல்லை, இவங்க ரொம்ப ஓவராக தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. அடுத்து வந்து அத்தை சொன்ன கேளுங்க அத்தை, அம்மா கோவமாக இருக்காங்க, நீ வாயை மூடுறி, புருஷன்காரன் இப்படி வந்திருக்கான், கொஞ்சமாவது இருக்கா அவனுக்கு, சும்மா அம்மான்னு அம்மா பின்னாடி திணிச்சிட்டு இருக்க, எந்த வீட்டில் தான் பிரச்சனை இல்லை, புருஷன் பொண்டாட்டிக்கு எந்த வீட்டில் தான் பிரச்சனை இல்லைன்னு கேட்குறேன், உனக்கும் புருஷனுக்கு 1000 பிரச்சனைனா அதுக்காக நேராக அம்மா வீட்டுக்கு வந்துடுவியா, போய் முதல்ல அவன் பக்கத்தில் நின்று எல்லா வேலையும் பண்ணுறத பாரு அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க நம்ம காவேரி. அத்தை சொன்னால் கேளுங்க அத்தை அப்படின்னோடனே சொல்கிறேன்ல இங்கே வாடி அப்படி சொல்லிட்டு கையை பிடிச்சின்னு போயிட்டு நம்ம வந்து விஜய் பக்கத்தில் நிற்க வைக்கிறாங்க. இதை பார்த்துட்டு வந்து சாரதா செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. இங்கே பாருங்கள், உங்கள் அம்மா ரொம்ப ஓவராக போயிட்டுருக்காங்க, இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறாங்க, கங்கா சொல்லிட்டு இருக்காங்க அவங்க வீட்டுக்காரர்கிட்ட, குமரன் வந்து நான் என்ன பண்ணுன்னு தெரியலையே, அம்மா எது சொன்னாலும் கேட்காதே, உனக்கு தான் அம்மா பற்றி நல்லா தெரியும்ல, அப்புறம் வந்து சொன்னால் நான் என்ன பண்ணுறது அப்படின்னோடனே இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு விஜய் வேறு இப்படி பண்ணுறாரு, அத்தை அவ்வளோதான் என்ன பண்ண போகிறாங்களோ தெரில அப்படின்னோடனே உடனே வந்து இங்கே பார் சாந்தி, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, தேவையில்லாத வேலை எதுக்கு பண்ணுற அப்படின்னோடனே தேவையில்லாத வேலை நான் என்ன பண்ணுறேன், நான் கரெக்டான வேலை தான் பண்ணுறேன், நீ பண்ண வேண்டிய வேலையை நான் பண்ணுறேன், பொண்ணை எப்படி வாழ வைக்கணும்னு உனக்கு தெரியல, சும்மா முனைக்கின்னு எப்போ பார்த்தாலும் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்க, பொண்ணை வாழ வைக்க வழியை பார்க்குறதில்ல, சும்மா எப்போ பார்த்தாலும் வந்து உன்னோட பிடிவாத்துக்கு அவள் தான் கிடைச்சாளா, அவள் வாழ வேண்டிய பொண்ணு, அவள் வாழ்க்கையை கெடுத்து உட்கார வச்சுட்டு என்கிட்ட வந்து கதை பேசுறியா, முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து சாரதா செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. சரி நீங்கள் வாங்க தம்பி, நீங்கள் சடங்கு ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வைக்கணும்னு தெரியும்ல நலுங்கலாம் அப்படி சொல்லிட்டு நலுங்க வைக்க சொல்கிறாங்க. நம்ம விஜய்க்கு சந்தோஷம் தாங்க முடியல, நம்ம நர்மதாக்கு நலுங்கு வைக்கிறாரு, பூ போடுறாரு, அப்படியே ஆரத்தியை சுற்றுறாரு. உடனே வந்து விஜய் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நர்மதா சந்தோஷப்படுறாங்க. உடனே வந்து நீ அழகாக இருக்கடி செல்லம் இன்னைக்கு அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து போகிற மாதிரி பண்ணுறாரு. சரி 2 பேரும் வந்து சேர்ந்து வந்து சீர்வரிசையை கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்காங்க. விஜய் மட்டும் தனியாக கொடுக்க போகிறாரு. உடனே சாந்தி வந்து ஏன்ப்பா நீ மட்டும் தனியாக கொடுக்குற, பொண்டாட்டியோட சேர்ந்து கொடுப்பா அப்படின்னு சாரதா செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. சும்மா இருக்க மாட்டீங்களா நீங்கள் அப்படின்னா, நீ சும்மா இரு அப்படின்றாங்க. அப்படியே பார்த்து அசந்து போகிறாங்க சாரதா. உடனே வந்து தாத்தாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, இங்கே வந்து விஜய்க்கு சந்தோஷம் தாங்க முடியல. காவேரி சும்மா நின்றுட்டு இருக்காத, போய் தம்பி பக்கத்தில் நின்று ஒன்றா கொடுங்க, 2 பேரும் ஒன்றா தான் அந்த பொண்ணுக்கு எல்லாமே கொடுக்கணும் புரியுதா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வந்து பார்த்துட்டே இருக்காங்க அவங்க அம்மாவை. அப்படியே அவங்க அம்மா பார்த்து முறைக்கிறாங்க. அம்மா அது வந்து அத்தை அப்படின்னோடனே சொல்கிறேன்ல இங்கே வாடி அப்படி சொல்லிட்டு கையை பிடிச்சி வந்து நிலுங்க தம்பி அப்படின்னோடனே சந்தோஷம் தாங்க முடியல விஜய்க்கு. ஐயோ கலக்கிறாங்களே, அத்தைன்னா இப்படி இருக்கணும், பார்த்தல சூப்பர் அத்தை உண்மையிலேயே உனக்கு அப்படி சொல்லிட்டு காவேரி கிட்ட சொல்கிறாங்க. இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு ஓவராக பண்ணிகிட்டு இருக்காதீங்க, எங்கள் அம்மா பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்றாங்க. பார்த்துன்னு போகிறாங்க விடு அப்படின்னு சொல்லிட்டு வாச்சலாம் அப்படி சொல்லிட்டு பக்கத்துலேயே வந்து நிற்க வச்சு 2 பேருமே சேர்ந்து வந்து நம்ம நர்மதாவுக்கு வந்து எல்லாமே கொடுக்குறாங்க. அந்த சடங்குக்கு வந்து சீர்வரிசை எல்லாமே கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்த்து சாரதா செம்மையாக டியூஷனாக பார்த்துட்ருக்காங்க.